டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக நம்ம ரேர் சாங்கை செலக்ட் பண்ணி போடுறது தான் வழக்கம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக 80ஸில் வந்த கங்கை அமரன் சார் அவர்கள் இசையமைச்சு மலேசியா வாசுதேவன் அவர்களும் ஜானகி அவர்களும் பாடின ராமராஜன் படத்துலேருந்து ஒரு பாட்டு பார்க்கலாம். ராமராஜன் பாட்டுனா சொல்லவே வேணாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்துலேயும் எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா அது ராமராஜன் தான். நான் 1950லேருந்து 2000 வரைக்குமான பாடல்களில் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இருக்குது. நிறைய படத்தில் பாட்டு இருக்குது. பட் எல்லா படத்துலையும் இந்தளவுக்கு பாட்டு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருக்கட்டும், பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஊரு வம்ப இழுக்க ஒன்ன ஊரு சேர்க்கல, பாலை போல மனசு அதை யாரும் பார்க்கல, அன்னமே சோலையில் மட்டும் பூவு பூப்பது இல்லையே, வெளியில் கூட பூவும் பூக்குமே முல்லையே, போதும் கேலியே. அடுத்து ஃபஸ்ட்டு வரி வரும், நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டு போகலாம். மீன் வயல் அது என்ன பாட்டுன்னு நீங்கள் யோசிங்க. ஈச்சம்பாய போட்டு ஒரு பேச்சு பேசணும், வயசு பொண்ண போல வந்து காத்து வீசணும், என்னவோ என்னமோ ஒன்று சொல்ல தோணுதே சொல்லவா, வார்த்தையும் வந்து தேஞ்சு போனதே மன்னவா, மாலை சூடவா. கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? சூப்பரான பாட்டுங்க, அது கேட்டு பாருங்க. மல்லிகை பூவு போடுதே மாறாப்பு, மன்மத காத்து வீசுதே யார் காப்பு, என்னடி கண்ணே வெட்கமா இடுப்பில் சேலை நிற்குமா, மல்லிகை பூவு போடுதே மாறாப்பு, மன்மத காத்து வீசுதே யார் காப்பு. உங்கள் பல பேருக்கு தெரியும், கங்கை அமரன் சார் அவர்கள் 80ஸில் இளையராஜா பாடல்கள் எந்த அளவுக்கு ஒரு செழுமையோடு இருக்குமோ அதே போல் இவர் இசையமைச்ச பல்வேறு படங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் இசை அற்புதமாக இருக்கும். அது என்றைக்கும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மெயின் டாபிக் வரேன். இப்போ 80கள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் சாங்ஸ் யாருக்கு அப்படின்னா, என்ன தான் ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், ஒரு பக்கம் டி ராஜேந்தர், இப்படின்னு நிறைய பல்வேறு படங்களுக்கு இசை வந்தாலும் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ராமராஜன் பாடல்கள் தான், கிராமிய பாடல். அடுத்து பார்த்திங்கன்னா மோகனுக்கு வந்து இளையராஜா போட்டு அதிகபட்ச பாடல்கள், 1-2 படங்களுக்கு வேறு இசையமைப்பாளர். அடுத்து வந்து டி ராஜேந்தர் சார் அவர்கள். ஸோ அவரோட பாட்டும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இதோட இளையராஜா மற்றும் பல்வேறு இசையமைப்பாளர்கள் இசைச்ச பாடல்கள் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஒரு அற்புதமான பாடல்.